கசிநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் 319 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரிய கசிநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசால் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி காந்திய ஒன்றிய பொறுப்பாளர் மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி பங்கேற்று சிறப்புரையாற்றி பின்னர் 319 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கோவிந்தராஜ், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் கலையரசி குமரன், ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி சுரேஷ், துணைத் தலைவர் இசைவாணி கார்த்திகேயன், ஒன்றிய குழு தலைவர் லட்சுமி, பூபதி, கதிர், ஒன்றிய செயலாளர் குணசேகரன், கந்தளி ஒன்றிய துணைச் செயலாளர் சீனிவாசன், மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் தசரதன் மற்றும் ராஜா, கார்த்தி, சுகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் அரசாங்கமே நம்முடைய முதலமைச்சரே கொடுக்குறாரு. இந்த 1000 ரூபாய் கொடுத்து மாணவர்களை நீங்க படிங்க, வருஷத்துக்கு 12,000 ரூபாய் நான் கொடுக்குறேன், 3 வருஷம் நீங்க படிச்சீங்கன்னா 36,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ற ஒரே ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். வேற ஒரு எந்த மாநிலத்திலுமே இந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து படிக்க சொல்ற முதலமைச்சர் யாரும் இல்லை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் உங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் காசு கொடுத்து படிக்க சொல்றாங்க. ஆக நம்முடைய அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10வது வந்து ஏறக்குறைய 10th 92%, 11th 91% வந்திருக்கிறாங்க, 12th 95% வந்திருக்கிறாங்க. இதையே தனியார் ஸ்கூலில் இன்னைக்கு ஒரு ஸ்கூல் நடக்குது. அங்கே இருக்கிற டீச்சர்களுக்கு 30,000 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க. பசங்களும் ஒவ்வொரு பசங்கக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் அளவுக்கு அவங்க பர்சன்டேஜ் மார்க் கொடுக்குறாங்களா? இல்லை. ஆக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் இது பெருமை. ஆக இது போன்ற பெருமை மிக்க பணிகளை செய்கின்ற ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 7 to 7 இந்த 30,000 ரூபாய்க்கு அந்த டீச்சர் வேலை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமையும் வேலை